இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற கொஷின் வந்து ஜேஇ அட்வான்ஸ் 2010 கொஷின். இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு ட்ராப்பர் மெக்கானிசம் பேஸ் பண்ண கொஷின். இப்போ நம்மளுக்கு கண்ணில் வந்து ஏதாவது ஒரு மருந்து ஊற்றணும் அப்படின்னா ட்ராப்பர் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். இங்க் ஃபில் பண்ணுறப்ப ஒரு ட்ராப்பர் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ராப்பர் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு ட்ராப்பர் மெக்கானிசம். இப்போ நான் வந்து இதில் வந்து லிக்விடை ஃபில் பண்ணிட்டு மேலே இதை வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு பல்ப் கைண்ட். ஸோ இந்த பல்ப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து கீழே மூவ் ஆக ட்ரை பண்ணுது. ஆனால் உடனே அது வந்து கீழே மூவ் ஆகலை. நம்ம இப்படி வச்சுருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே ஃப்ளோ ஆகலை. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகுது, கீழே மூவ் ஆகுது. ரீசன் என்னென்னா இந்த மேலே வந்து இந்த ட்ராப்லெட்டை ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிடிச்சி வச்சிருக்கு. அந்த ஃபோர்ஸ் தான் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் ஃப்ளூயிட்ஸ் என்னென்னா, ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ், ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கிறப்பலாம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். அப்படின்னா சர்ஃபேஸ் வந்து எப்பவுமே ஒரு டென்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ண உடனே இமீடியட்டாக அந்த ட்ராப் விடாமல் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வெயிட் ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ராப் என்ன ஆகுது, கீழே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மேலே ஆக்ட் ஆகிற சர்ஃபேஸ் டென்ஷனை விட கீழே ஆக்ட் ஆகிற வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறப்ப அந்த வெயிட் என்ன பண்ணிடுது, கீழே பிடிச்சி இழுத்து இந்த ட்ராப்லெட்டை வந்து டிட்டாச் பண்ணிடுது. ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ராப்லெட் ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கிறதுக்கு காரணமும் சர்ஃபேஸ் டென்ஷன் தான். இப்போ இது உடனே கீழே வராமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வர்றதுக்கு காரணமும் என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெயிட் ஆட் ஆக சர்ஃபேஸ் டென்ஷனை வெயிட் என்ன பண்ணுறது, டாமினேட் பண்ணுறதுனால அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ராப்லெட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ராப்பர் மெக்கானிசம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், அனலிட்டிக்கலாக சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த 2010 அட்வான்ஸ் கொஷினோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ட்ராப்பர் மெக்கானிசம் கொஷின். லிக்விட் மெடிசன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆயில வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், போர் பண்ணணும். இட் இஸ் டன் வித் தி ஹெல்ப் ஆஃப் அ ட்ராப். அந்த நம்ம ஃபில்லர் வச்சு பண்ணோமா, நம்ம ஒரு ட்ராப் வச்சு பண்ணுறாங்க. அந்த பல்ப் ஆன் த டாப் ஆஃப் த ட்ராப்பர் இஸ் ப்ரெஸ்ட். ட்ராப்பரில் வந்து அந்த டாப்பை ப்ரெஸ் பண்ணுறப்ப a drop forms at the opening of the dropper. Drop வந்து opening வந்து form ஆகும். We wish to estimate the size of the drop. We first assume that the drop formed at the opening is spherical. ஒரு spherical shape ல இருக்கு. ஏன்னா because that triggers a minimum increase in its surface energy. ஏன் spherical shape ல இருக்கு அப்படின்னா, அது ஒரு spherical shape தான் minimum energy வச்சு என்ன பண்ண முடியும், அதால surface ஃபார்ம் பண்ண முடியும். நீங்க இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது for a given volume வந்து sphere தான் minimum area என்ன பண்ணும், ஆக்குபை. To determine the size, we calculate the net vertical force due to surface tension T when the radius of the drop is R. A size of கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம surface tension force வந்து ஃபைண்ட் பண்றோம். Radius of the drop எவ்வளவு இருக்கு? R radius. When the force becomes smaller than the weight of the drop gets detached. Complete mechanism அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ட்ராப்பர் ஃபார்ம் ஆகுது, ஏன் ஸ்பெரிக்கலா ஃபார்ம் ஆகுதுங்கிறதுக்கான ரீசனும் அவங்களே சொல்லியிருக்காங்க. எப்போ டிட்டாச் ஆகுது, வெயிட் வந்து, அதாவது when the force becomes smaller than the weight வந்து upward force கூட டாமினேட் பண்றப்ப அது வந்து என்ன டிட்டாச் ஆகுது தான் கொஸ்டின். given para அதுல இருந்து ஒரு 3 क्वेश्चंस வந்து கேட்கலாம். if the radius of the opening of the dropper is r, so இத நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி வந்திருக்கேன். இதுதான் வந்து அந்த dropper, அந்த டியூப். இந்த ரேடியஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்மால் ஆர். the vertical force with the surface tension on the drop of radius r. இந்த டிராப்போட ரேடியஸ் வந்து ஆர். இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா இங்க இருந்து இந்த ரேடியஸ் வந்து ஆர். அதனால இங்க கனெக்ட் பண்ணாலும் ஒரு ரேடியஸும் ஆர். ஆனா இந்த இடத்துல இந்த ரேடியஸ் வந்து ஸ்மால். இப்படிதான் இந்த டிராப் வந்து ஈஸியா ஃபார்ம் ஆயிடும். சர்ஃபேஸ் டென்ஷன் வெர்டிகல் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. நமக்கு தெரியும் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகும்னா டான்ஜென்ட் டு த கான்டாக்ட் பாயிண்ட். இந்த லிக்விட் வந்து சாலிடோட கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னா டான்ஜென்ட்ல ஆக்ட் ஆகும். நம்ம டான்ஜென்ட்ல ஆக்ட் ஆகிறப்ப இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன்னால வர ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸ். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்த வெர்டிகல் ஃபோர்ஸ் தான் கேட்கறாங்க. இப்போ நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இன்க்ளைண்டா இருக்கு, இதோட வெர்டிகல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையும். இந்த ஆங்கிள் வந்து நம்ம தீட்டா அப்படின்னு, இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ரேடியஸ் வந்து ஸ்மாலா, இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். இந்த ஆங்கிள், இந்த டான்ஜென்ட்டுக்கும் இந்த ஹரிசாண்டலுக்கும் இருக்கிற ஆங்கிள் தீட்டானா இது வந்து என்ன ரேடியல் லைன். இந்த ரேடியல் லைனுக்கு வெர்டிகல் லைனுக்கு இருக்கிற ஆங்கிள் எவ்வளவுதான் இருக்கும், தீட்டா தான். இது வந்து ஸ்மாலா, இது வந்து கேபிட்டல். இப்போ
நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து டேஞ்சண்டா இருக்கு, அது வெர்டிகல் ஃபோர்ஸ் கிடையாது. அவங்க கேட்கறது வெர்டிகல் ஃபோர்ஸ் தான் கேட்கறாங்க அப்படின்னா இதோட காம்பனண்ட். இந்த டைரக்ஷன்லயுமே எல்லாமே சர்ஃபேஸ் டென்ஷன் இங்கேயும் ஆக்ட் ஆகும், டேஞ்சண்ட் ஆக்ட் ஆகும். நம்ம மொத்தமா வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு எடுக்கிறதுனால இதை ஒரு ஃபோர்ஸ் எடுத்தா போதும், ரைட்? நீங்க ஒவ்வொரு ஃபோர்ஸையும் என்ன பண்றோம்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஃபைண்ட் பண்ணி ஆட் பண்றோம், அதான் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ இந்த ஃபோர்ஸோட வெர்டிகல் காம்பனன்ட், இந்த வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எஃப் சைன் தீட்டா. எஃப்ங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷனால வரப்போகுது. எஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டி இன்டூ டிஎல். இதுதான் உங்களுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் தெரியும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ லென்த், அந்த எலமெண்டோட லென்த். இதுதான் வெர்டிகல் ஃபோர்ஸ். இப்போ இந்த எலமெண்டோட டிஎல் அப்படிங்கிறது இந்த சின்ன ஃபோர்ஸ். ஓவரால் நீங்க மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ் இதான ஆர் அப்படின்றத சுத்தி வந்து என்ன ஆகும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லா ஆக்ட் ஆகும். இந்த டிஎல் அப்படிங்கிறது நமக்கு என்னவா மாறிடும், 2πr மாறிடும். டிஎல் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ல டிஎல். ஸோ ஓவரால் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லா பார்த்தோம்னா 2πr. சைன் தீட்டா கண்டுபிடிக்கும். நம்ம ட்ரையாங்கிள் இருந்து சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னவா இருக்கும், வெளியே ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ் r by r. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம் r by capital R. ஸோ இது வந்து 2πr square t divided by r. இதுதான் வெர்டிகல். சூப்பரான கொஸ்டின். மோஸ்ட்லி நம்ம ஜென்ரலா இந்த 2πrt அப்படின்னு போடக்கூடாது, சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டூ சர்ஃபேஸ் டென்ஷன், அதுதான சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், ஃபோர்ஸ் பர் டிஎல் அப்படின்னு போடுது. அப்புறம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் டிஎல். டிஎல்ங்கிறது நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல 2πr 2πr கேபிட்டல் ஆர் இன்டூ டியோ போட்டா சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்கறது வெர்டிகல் ஃபோர்ஸ். ஸோ அவங்க இந்த ஃபோர்ஸ் கேட்கல, தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் வெர்டிகல். இந்த ஃபோர்ஸ் எஃப் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 2πr இன்டூ டி, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ், இந்த எஃப் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க கேட்கறது வெர்டிகல் காம்பனன்ட் அப்படிங்கிறதால ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் 2πr ஸ்கொயர் டி பை கேபிட்டல். ஸோ 2πr இன்டூ டி அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் மட்டும். ஆனால் அவங்க கேட்கறது வெர்டிகல் ஃபோர்ஸ். ஸோ கொஞ்சம் கேப் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் என்ன கேட்குறாங்கன்னா டேட்டா எல்லாமே கொடுத்துட்டு the radius of the drop when it detaches from the dropper. dropperல இருந்து டிட்டாச் ஆகுது ஆகிறப்ப ரேடியஸ் எப்போ டிட்டாச் ஆகும், மேல சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகுது, கீழே வெயிட் ஆக்ட் ஆகுது. வெயிட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை விட அதிகமாகிறப்ப டிராப் ஆகும். அந்த லாஜிக் ஈக்குலிபிரியம் லாஜிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. செகண்ட், என்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸை வெயிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா டிட்டாச் ஆக போகுதுன்னு அர்த்தம். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிருந்தோம். என்ன வேல்யூ, 2π small r square t by capital R. இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ டிட்டாச் ஆகி கீழே வரப்ப அதோட வெயிட் அப்படிங்கிறது என்ன, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் பை கிராவிட்டி. இந்த இடத்துல g தான் ஆக்சலரேஷன். ஸோ அவங்க 10 கொடுத்துட்டாங்க. m இன்டூ g, மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், டென்சிட்டி இன்டூ வால்யூம். வால்யூம் அப்படிங்கிறது என்ன, 4/3 π r³ இன்டூ g. இதுல இருந்து நம்ம அந்த கேபிட்டல் ஆர் தான் கேட்கறாங்க, ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த டிராப் தான் கேட்கறாங்க. மற்ற டேட்டா எல்லாமே தெரியும். ஸோ நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு கேன்சல் ஆகிடும். ஸோ கெட் r⁴ அப்படிங்கிறது இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கெட் 6r² t divided by 4ρ. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3r² t divided by 2 into ρg. இதுதான் r⁴. இதுல இருந்து r என்னன்னா 3r² t divided by 2 ρg பவர் வந்து 1/2. கொடுத்த டேட்டா எல்லாமே நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுதான் வந்து ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் வந்து நார்மல் மேத் வந்து நீங்க பண்ணிடலாம். எல்லா டேட்டாவும் தெரியும், ரோ தெரியும், ஸ்மால் ஆர் தெரியும், ஜி தெரியும், டி தெரியும், சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வருமோ ஆப்ஷன் ஏ 1.4 into 10 to the power மைனஸ். நீங்க அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணிடலாம், ஏன்னா ஆப்ஷன் கிட்ட கேப் இருக்கு. அப்ராக்சிமேட்டா எடுத்து சால்வ் பண்ணலாம். இதுதான் வந்து ரேடியஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, வெர்டிகல் ஃபோர்ஸ் தான் கேக்குறாங்க, ரைட்? சோ அது ரொம்ப முக்கியம். வெர்டிகல் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து 2π small r into t தான். ஆனா அந்த வெர்டிகல் ஃபோர்ஸ் அப்படிங்கறப்ப 2πr² t by r. அது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. செகண்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, டிட்டாச் ஆகறப்ப அதோட ரேடியஸ் என்ன, எப்ப டிட்டாச் ஆகும், வெயிட் வந்து
சர்ஃபேஸ் டென்ஷனை பேலன்ஸ் பண்றப்ப டிட்டாச் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஆஃப்டர் த டிராப் டிட்டாச்சஸ் தி சர்ஃபேஸ் எனர்ஜி. டிட்டாச் ஆனதுக்கு அப்புறம் சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ இப்போ டிட்டாச் ஆகுது அப்படின்னா இது வந்து ஃபுல்லாவே டிராப்ங்கிறதுனால உள்ள ஃபுல்லாவே லிக்விட் இருக்கு, வெளியில மட்டும் ஆறு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும்தான் வந்து என்ன பைனரி சர்ஃபேஸா இருக்கு. அதாவது ஒரு லிக்விட் இன்னொரு லிக்விடோட கான்டாக்ட்ல வரணும், இல்லை ஒரு லிக்விட் சாலிடோட கான்டாக்ட்ல வரணும், இல்லை லிக்விட் வந்து கேஸோட கான்டாக்ட்ல வந்தால் தான் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகும். சர்ஃபேஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்? வேற ஒரு மீடியம் வரும்போது ஃபார்ம் ஆகும், ரைட்? அப்புறம் இந்த லிக்விட் வந்து ஏரோட வரும்போது ஒரு சர்ஃபேஸ் மட்டும் தான் கான்டாக்ட்ல இருக்கு. ஒருவேளை இது பபுளா இருந்தா இன்சைடு ஏர் இருக்கும், அவுட் சைடு ஏர் இருக்கும், இந்த தின் ஃபிலிம் மட்டும் தான் லிக்விடா இருக்கும். ரெண்டு பைனரி சர்ஃபேஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு பைனரி சர்ஃபேஸ். நமக்கு ஃபார்முலா நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஜிக் படி பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது என்ன? ஒர்க் டன் டு இன்க்ரீஸ் த ஏரியா. ஏன்னு போட்டுக்கலாம். இந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது தான் எனர்ஜி. எனர்ஜி பை ஏரியா. எனர்ஜி அப்படிங்கிறது டி இன்டு ஏ. இப்போ இது பபுளா இருந்ததுன்னா 2T போடணும். ஏன்னா எத்தனை சர்ஃபேஸ் ஒரு பபுள் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்சைட் ஏர் அவுட் சைட் ஏர் ஒரு தின் ஃபிலிம். அப்புறம் இன்சைடும் ஒரு பைனரி சர்ஃபேஸ், அவுட் சைடும் பைனரி சர்ஃபேஸ், அதனால 2 போடணும். இது வந்து லிக்விட் டிராப்ங்கிறதுனால டிட்டாச் ஆனதுக்கு அப்புறம் கேட்குறாங்க. அப்புறம் இதோட ரேடியஸ் வந்து ஆர் கேபிட்டலா, இன்சைடு வந்து லிக்விட், வெளியில மட்டும் தான் ஏர். அப்புறம் ஒரே ஒரு பைனரி சர்ஃபேஸ். பைனரி சர்ஃபேஸ்னா ஒரு லிக்விட் இன்னொரு மீடியம் கூட கான்டாக்ட்ல இருக்கிறப்ப தான் சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரே லிக்விட் இருக்கிறப்ப நம்ம சர்ஃபேஸ் சொல்ல மாட்டோம்ல. இப்போ தண்ணி ஊற்றுறோம், சர்ஃபேஸ் ஏன் சொல்றேன்? ஏன்னா அதுக்கு மேல வந்து தண்ணி கிடையாது, அது என்ன இருக்கு? ஏர் இருக்கு. அதனால அதுதான் சர்ஃபேஸ். ஸோ டி இன்டு ஏ. சர்ஃபேஸோட வேல்யூ தெரியும். ஏரியா ஆஃப் ஸ்பியர் அப்படிங்கிறது 4πr². இப்போ இந்த ஜே அட்வான்ஸ் கொஸ்டின்ல ட்ரிக் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாதான் அடுத்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன்ல தான் அந்த வெயிட் பேலன்ஸ் ஆகும். இப்போ இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? ரேடியஸ் கண்டுபிடிச்சாதான் இந்த ரேடியஸ் சப்ஸ்டிட் பண்ணி நீங்க என்ன கண்டுபிடிக்க முடியும்? எனர்ஜி வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். நம்ம ரேடியஸ் வந்து தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணா ஜஸ்ட் நம்பர் டி வந்து 0.11, ஆர் அப்படிங்கிறது நம்ம போன கொஸ்டின் சால்வ் பண்ணோம் 1.410⁻³ வரும். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ 2.7 into 10⁻⁻6. கொஸ்டின்ல இருந்து என்ன டேக் வேணா, மோஸ்ட்லி இந்த பேராகிராஃப் டைப் கொஸ்டின் ஆர் காம்ப்ரிஹென்சிவ் டைப் கொஸ்டின்ல ஒவ்வொரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு லிங்க் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் அதை ப்ராப்பரா அந்த மெக்கானிசம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணலாம். அவங்க கேட்குற கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணி சால்வ் பண்ணணும். சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ரூஃப்ஸ் கேட்குறாங்களா, வேற காம்பனன்ட் கேட்குறாங்களான்னு பார்த்துட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிராப்பர் மெக்கானிசம் பேஸ் பண்ண